இருபால் அன்பு செல்வங்களே, இருபால் ஆசை பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் மட்டுமல்ல, அது நிறைவாக இருக்கின்ற ஈஸ்டர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எவ்வாறு கிறிஸ்துமஸ் பெருவிழாவோ அதே போன்று அதைவிட பெருவிழா ஈஸ்டர். இந்த நாளிலே ஒரு நிமிஷம் கடந்த பெற்றோர்களே, குழந்தைகளை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். சீஃப் கெஸ்ட் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. கடந்த வியாழன், வெள்ளி, சனி, நாளை ஞாயிறு, இந்த நாட்கள் மிக சிறப்பான நாட்கள். இப்போ இந்த கல்வி நிறுவனம் இந்த அளவிற்கு சிறிய விதையிலிருந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் இந்த நிறுவனத்தை துவக்கிறவுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கு தெரியும். கடந்த 50 ஆண்டுகளாக அருட்தந்தை தனப்பிராசம் அடிகளார் அவர்களை எனக்கு தெரியும். அவர், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளை பிரசன்னா அனைவரையும் எனக்கு தெரியும். அந்த அன்றைக்கு விதைத்த விதை இன்றைக்கு அவர்கள் வளர்த்தெடுத்து பெரிய ஆலமரமாக ஆக்கியிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன? இந்த நிறுவனம் வளர்ச்சி அடைவதற்கு இவர் உழைத்த உழைப்பிற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த அன்புதான். பெரிய வியாழக்கிழமை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவி அவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். யாருடைய பாதங்களை கழுவினார்? தன்னுடைய சீடர்கள் 12 பேருடைய பாதங்களை அவர் கழுவினார். அவங்கெல்லாம் யாரு? ரொம்ப பெர்ஃபெக்டான, மிக திறமையான நல்ல மனிதர்கள் இல்லை. பாதி பேர் மோசமானவங்க. எடுத்துக்காட்டாக 12 பேர்ல ஒருத்தர் யூதாஸ், இயேசுவை காட்டி கொடுத்தவர். அவருடைய பாதங்களையும் இயேசு கழுவினார். அடுத்தது பேதுரு, அவரு இயேசுவே எனக்கு தெரியாது அப்படின்னு 3 தடவை மறுதளிச்சார். அவருடைய பாதங்களையும் அவர் கழுவினார். அடுத்தது தோமா, நான் நம்பவே மாட்டேன், அவர் உயிர் தெழுந்ததை நம்ப மாட்டேன், அப்படி விழாவில் என் கையை வச்சு பார்த்தால் தவிர நான் நம்ப மாட்டேன்னு நம்பாத தோமையாரா இருந்தார். அவருடைய பாதங்களையும் கழுவினார். அடுத்து யோவான், ஆந்திரேயா 2 பேரும் தங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எப்போ எருசலேமுக்கு பாடுகளை அறிவிக்க அவர் போறாரு, அப்ப கேட்கிறாங்க பதவி. அது சரியான நேரமா? அப்படிப்பட்டவருடைய பாதங்களை கழுவினார். அன்பானவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த அன்பின் கட்டளையை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியவர் தான் அன்பு தந்தை தனப்பிராசம், அவருடைய அன்பு மகன் அவருடைய பிரசன்னா அவர்கள். அதோடு கூட அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக இருந்தவர் அன்பு சகோதரி, அன்பு ஆசிரியை மணிமேகலை. 50 வருஷமா எனக்கு தெரியும். துவக்கத்தில் இருந்து அவர் உறுதுணையாக இருந்து அவர் சிறந்த ஆசிரியர் மட்டுமல்ல, கல்லூரி பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இன்றைக்கு இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த குடும்பம் மிகச்சிறந்த குடும்பம், பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்த குடும்பம், பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்ட குடும்பம், ஏழைகளுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்ட குடும்பம். அப்பேற்பட்ட குடும்பம் செய்த சமூக பணி, கல்வி பணி, மருத்துவமனை, இந்த பணியின் காரணமாக இன்னைக்கு சிறந்து இருக்கின்றார்கள் என்றால் அந்த குடும்பத்தாருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய இதை நிறைந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் கைத்தட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக அன்பு செல்வம் அனைவருக்கும், அவரை பயிற்றுவித்த அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய இதை நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.